திருவோணம்ல ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா இந்த குணாதிசயங்கள தான் இருப்பாங்க. இதை வச்சு அவங்களை எளிதாக அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா என்னவா இருக்குங்க சார்? திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுடைய அடிப்படை குணாதிசயமே நேர்மையாக நடக்கிறது தான். உண்மை, சத்தியம் இதையெல்லாம் மிக சிறப்பாக மதித்து நடக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. எதையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடிய ஒரு தன்மை இவர்களுக்கு இருக்காது. எது சரியானதோ அதை நம்பக்கூடிய ஆளுமைத்திறன் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இவருடைய தனித்திறமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழில் இல்ல வேலை, இது எந்த துறை சார்ந்து அவங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் சார். விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் குடிகட்டி பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. முதலீடுகள் எதை சார்ந்து இருந்தால் லாபமா கிடைக்கும் சார்? இந்த கற்பனை வளத்தை சார்ந்த விஷயங்களில் கதை எழுதுவது, கட்டுரை எழுதுவது, கவிதை பாடுவது, இந்த மாதிரியான ஒரு நிலைகளில் தன்னுடைய முதலீடுகளை முன்னெடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது மிகப்பெரிய மாற்றங்களை தரும். உடல் வலிமையின்மை சார்ந்த பிரச்சனைகளை எதிர்வாங்க. இல்லினஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாத ஒரு பாதிப்புகளில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குங்க. திருவோண நட்சத்திரத்துக்குன்னே படைக்கப்பட்ட ஒரு சிறப்பான வெற்றி தரக்கூடிய ஒரு கோவில் என்றால் திருமலை திருப்பதி. இந்த கோவில் வழிபாடுங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு இவங்க செய்யும் பொழுது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டகரமான யோக வாழ்வையும் நிச்சயமாக சுவீகரிப்பாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக பதிச்சு. திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைவது என்பது ஒரு குதிரை மாதிரி தான். ஆனாலுமே கூட பக்தி பிளஸ் நேர்மையாக இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த பேர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய வாழ்நாள் ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது விலாவரியாக பார்க்கலாங்க சார். பொதுவாக திருவோணம்ல ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா இந்த குணாதிசயங்கள தான் இருப்பாங்க. இதை வச்சு அவங்களை எளிதாக அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா என்னவா இருக்குங்க சார்? திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் வியாபிச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். இது ஒரு சர மண்தத்துவ ராசிங்க. இப்போது இந்த திருவோண நட்சத்திரத்துடைய குறியீடு அப்படிங்கிறது காது மடல்களை குறிக்குங்க. ஸோ இப்போ இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக யார் வருவாங்கன்னா மகாவிஷ்ணு. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுடைய அடிப்படை குணாதிசயமே நேர்மையாக நடக்கிறது தான். உண்மை, சத்தியம் இதையெல்லாம் மிக சிறப்பாக மதித்து நடக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. புற அழகுக்கோ மயக்கக்கூடிய விஷயங்களுக்கோ, அதாவது உண்மைக்கு புறம்பான விஷயங்களுக்கோ இவங்க தலை சாய்க்கவே மாட்டாங்க. இவர்களுடைய ஞானம் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மை நோக்கியே போயிட்டே இருக்கும். எதையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடிய ஒரு தன்மை இவர்களுக்கு இருக்காது. எது சரியானதோ அதை நம்பக்கூடிய ஆளுமைத்திறன் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இவருடைய தனித்திறமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவர்களுடைய வருமுன் உணரக்கூடிய சக்தி. அதாவது ஒரு விஷயம் பின்னாடி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, தீய விஷயமாக இருந்தாலும் சரி, அதை வருமுன்னே கண்டுணரக்கூடிய ஒரு அற்புதமான பேராற்றல் இவர்களுக்கு உண்டு. இவருடைய அறிவுரையை கேட்டு நடக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக எளிதாக லயிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். இவருடைய குணாதிசயத்தினுடைய மிக சிறப்பான விஷயம் என்னென்னா நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இதுவே இவர்களுடைய குணாதிசயமாக நிச்சயமாக இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் இல்லை வேலை, இது எந்த துறை சார்ந்து அவங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் சார்? திருவோண நட்சத்திரத்தை பிறந்த அன்பர்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் குடிகட்டி பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மிகச்சிறந்த அந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரத்தான் இருப்பாங்க. மேலும் இவர்களுடைய கைராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1 10 மாறும், 10 100 மாறும். அப்படி அந்த மல்டிபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இவங்க கையில் இருக்கக்கூடிய ராசி. ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கி வச்சாங்கன்னா அது முழு விருதி அடையும். அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக இவங்க இருப்பாங்க. இந்த பயிர் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக இந்த உணவு சம்பந்தப்பட்ட தயாரிக்கக்கூடிய பயிர் தொழில்கள் அல்லது எண்ணெய் வித்துக்கள் அல்லது விவசாயம் சம்பந்தப்பட்ட நிலையில் பணப்பயிர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதெல்லாம் அவங்க முன்னெடுக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளும் முன்னேற்றங்களும் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த தொழில்கிறதே உணவகம் சம்மந்தப்பட்ட தொழிலில் கொடிகட்டி பறக்கிறவங்களாங்க வைப்பாங்க. 10 டீ கடை இருக்கும், ஒரு டீ கடையில் மட்டும் கூட்டம் அள்ளும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் இந்த திருவோண நட்சத்திரத்தை சார்ந்த நபர் அந்த கடையில் அந்த தேநீர் நிறுவனத்தை நடத்திட்டு இருப்பார் அல்லது அந்த தேநீர் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருப்பார். இது அவங்களுடைய அந்த கை ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த டேஸ்ட் இவங்களை தவிர வேறு யாருனாலையும் கொண்டு வர முடியாது. திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இந்த உணவகம் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய இந்த என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி,
இயலிசை நாடகம் போன்ற அந்த கலைத்துறைகளாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மிகப்பெரிய சாதனைகளையும் செய்யக்கூடிய நபர்களாக நிச்சயமாக இருப்பாங்க. திருவோணத்தில் பிறந்தவங்க ஒரு விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம், இதில் கவனம் அப்படின்னா எதை சொல்லலாங்க சார்? திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அதிக அளவில் ஏமாந்து போகிறது தன்னுடைய எதிர்பாலினரை சார்ந்த அமைப்பில் இருந்தது மட்டும்தான். குறிப்பாக கணவன் மனைவி வழியிலிருந்து நிறைய ஏமாற்றத்தை சந்திப்பார், மனைவி கணவன் வழியிலிருந்து சில ஏமாற்றங்களை சந்திப்பார், அல்லது பெண்பாலினரிடம் அதிகமாக ஏமாந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த திருவோண நட்சத்திரத்தை சார்ந்த ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும். இவர்களால் மற்றவர்கள் எந்த பாதிப்பு அடைய மாட்டாங்க, ஆனால் மற்றவர்களால் இவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பின் தன்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையானதாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மிக கடுமையான மன விரக்திக்கு ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால மனதளவில் பெரிய அளவில் இந்த பாசத்தையெல்லாம் வளர்த்து கொள்ளாமல் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடந்துட்டாங்கனாவே இந்த திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய நன்மைகளை பெறுவார்கள். அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. பாசம், அன்பு, பரிவு இதெல்லாம் காட்டக்கூடிய குணாதிசயம் இருந்தாலுமே கூட அது சரியான நபர்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு அறிவு இவங்களுக்கு இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம சிறப்பாக அறிவு. திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபேமிலி அப்படிங்கிறது எப்படி அமையும், அவங்களுடைய பார்ட்னர் எப்படி கிடைப்பாங்க, குழந்தை வாக்கியம் அப்படிங்கிறதுமே எப்படி இருக்கும் சார்? திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைவது என்பது ஒரு குதிரைக்கும் மாதிரி தாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையுது அப்படின்னாவே அது மிகப்பெரிய அதிசயம், போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஆனாலுமே கூட திருமணத்திற்கு பிறகான இவர்கள் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. திருமணம் அமையும் வரைக்கும் தான் உங்களுக்கு சிரமம், கடுமையான போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு காதலில் விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு உருவாகும். இதெல்லாம் வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். ஆனால் திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய அளவில் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருப்பாங்க. அதனால் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்வதில் மட்டும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தை பாக்கியத்தில் ஒரு குறையில்லாத யோக வாழ்வை பெறுவர்கள். நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தாத்தாவெல்லாம் வந்து ஒரு 10-15 குழந்தை வரைக்கும் தன்னுடைய அந்த பெண்மையின் அடையாளமாக அதிக அளவில் குழந்தைகளை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் அந்த இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு எந்த குறையும் இருக்காது. சில தடைகள் வேணால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஒரு சரியான மருத்துவ சிகிச்சை எடுக்கும்போது ரொம்ப அற்புதமான யோக பெற்ற குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள். திருவோணத்தில் பிறந்தவங்களுடைய கல்வி அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுடைய கல்வி அமைப்பு என்பது இவர்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கல்வியை அவங்க முன்னெடுப்பாங்க. எக்காரணத்தை கொண்டு ₹1,00,00,000 கொடுத்தா கூட நான் அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு கல்வியை தேர்வு செய்வதற்கு உண்டான வாய்ப்பே இல்லை. குறிப்பாக இவருடைய கல்வி சார்ந்த ஞானம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிர்வாகத்திறமையை மேம்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். அந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு புதுமையான கண்டுபிடிப்புகளை செய்கிறது, அல்லது விவசாயத்தில் ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை செய்கிறது, இந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட கல்வியிலெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கண்டுபிடிக்கிறது. இனோவேஷன் அப்படின்னா இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு அடிப்படை குணாதிசயமாக இருக்கும். அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அந்த புதுமையான ஒரு விஷயங்களை தேடி தேடி படித்து அதில் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸை அடையக்கூடிய நபர்கள், அல்லது ஆர்ட் சம்மந்தப்பட்டது கலைத்துறை சம்மந்தப்பட்ட ஆய கலைகள் 64லையும் சிறந்த தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு யோகமும் பெற்ற நபர்கள் திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். திருவோணத்தில் பிறந்தவங்களுடைய முதலீடுகள் எதை சார்ந்து இருந்தால் லாபமாக கிடைக்கும் சார்? திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுடைய முதலீடு அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய அறிவாற்றலும் கற்பனை வளம் தான். இந்த கற்பனை வளத்தை சார்ந்த விஷயங்களில் கதை எழுதுவது, கட்டுரை எழுதுவது, கவிதை பாடுவது, இந்த மாதிரியான ஒரு நிலைகளில் இவங்களுடைய தன்னுடைய முதலீடுகளை முன்னெடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது மிகப்பெரிய மாற்றங்களை தரும். இவருடைய கல்வி தான் இவர்களுக்கு மிகச்சிறப்பான முதலீடாக இருக்கும். எந்த அளவு கல்வி கற்றுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்வியல் மாற்றங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். படிப்புக்காக எவ்வளோ வேணாலும் செலவு செய்யலாம், அதன் வழியிலிருந்து வரக்கூடிய வெற்றிங்கிறது இவங்களுக்கு மகத்தானதாக இருக்கும். அப்படிங்கிறது கூட உலக பிரபலியம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பையும் அது கொடுக்கும். அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. மேலும் பொருளாதார ரீதியான முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இடம், பொருள், வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் வீட்டிலையும் வண்டி வாகனத்திலையும் முதலீடு செஞ்சு இவங்களுக்கு வருமானமும் வரும். அதே சமயம் அது ஒரு மிகச்சிறந்த முதலீடாகவும் இருக்கும். திருவோணத்தில் பிறந்தவங்களுடைய ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வந்து அதிக அளவில் உடல் வலிமையின்மை சார்ந்த பிரச்சனைகளை எதிர்வாங்க. இல்லினஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாத ஒரு பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குங்க. இதற்கு வந்து அடிப்படை காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கபம் அப்படிங்கிற அந்த ஒரு சம்மந்தப்பட்ட வியாதிகள்னால இவங்க பீடிக்கப்படுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கபம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால அதிக அளவில் இந்த நீர் சம்மந்தப்பட்ட அந்த நோய்கள் இவர்களை மிக எளிதாக தாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது.
அதனால் இந்த தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். போதை வஸ்துகளில் பயன்படுத்துறதெல்லாம் இவங்களுடைய வாழ்க்கையவே மிகப்பெரிய அளவில் சர்வநாசம் செய்யும். அதனால் இந்த ஒரு விஷயத்துலையும் இவங்க உடல் ஆரோக்கியத்தில் அதிக அளவில் கவனமாக இருக்கணும். உள்ளுறுப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். இது அவங்க கருத்தில் கொள்வது அவசியமான. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய கோவில் அப்படிங்கிறது, அவங்களுக்கு இந்த கோவில் போயிட்டு வந்தால் எல்லாமே சுபமாக இருக்கும் அப்படின்னா என்ன கோவில் சொல்லலாங்க சார்? திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அதிக அளவில் விரும்பி வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கடவுள் என்றால் அது மகாவிஷ்ணு தான். அப்போ மகாவிஷ்ணு பெருமாள் இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்திலுமே இவருடைய வாழ்வின் வெளிச்சம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த பெருமாளை வழிபாடு செய்ய குறிப்பாக சனிக்கிழமை நாள்களிலேயோ அது திங்கட்கிழமை நாட்கள்லையோ வழிபாடு செய்யும்போது சிறப்பான வெற்றியை தரும். திருவோண நட்சத்திரத்துக்குனே படைக்கப்பட்ட ஒரு சிறப்பான வெற்றி தரக்கூடிய ஒரு கோவில் என்றால் திருமலை திருப்பதி. இந்த கோவில் வழிபாடுங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு இவங்க செய்யும் பொழுது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டகரமான யோக வாழ்வையும் நிச்சயமாக சுகரிப்பாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விலாவரியாக பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.